மீன் மேக்கர் செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, குருமிளகு, பட்டை, சோம்பு, வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய் ஒன்று. இப்போ மீன் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அரைக்க தேவையான பொருள்: தக்காளி, வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, கசகசா எல்லாத்தையும் போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டு கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலையை அதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். இந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அதை நல்லா திரண்டு வர வரைக்கும் வதக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடணும். எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் மேக்கர் வந்து தண்ணியில் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா? அதை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்திக்கணும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கணும். நல்லா இப்படி கொதி வரும் ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த மீன் மேக்கர் வந்து நல்லா சுண்டி வரணும். இந்த மாதிரி சுண்டி வந்துடணும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணுங்க. நல்லா துருவி நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிடுங்க. மீன் மேக்கர் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.